ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு அரிசி கொள்ளுக்கட்டை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஒரு கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி மாவு இதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அந்த மாவு வந்து நல்லா இறுகிரும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிருங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம், அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். அதனால 1 கப்பு தண்ணிக்கு 1 கப் மாவு சரியா இருக்கும். இது கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு ஆறி இருக்கு. கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ இது நல்லா ஒப்புரவா நல்லா ஒரு இதாக நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்படி இந்த சைஸில் எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம். பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே நெய்யில் அப்படியே 2.5 கப்பு தண்ணி ஊற்றி இது நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருந்த அந்த கொழுக்கட்டை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம கொழுக்கட்டை பாருங்க உருண்டை பண்ணி வச்சது, இது இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போட்டு பாதி வெந்துட்டு இருக்கும்போது அரிசி ரவை வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அரிசி ரவை அதுக்கப்புறம் இந்த கொள்ளுக்கட்டை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெந்து வரதுக்கு நமக்கு சரியா இருக்கும். இந்த ரவையும் கொள்ளுக்கட்டையும் நல்லா வெந்து வந்ததும் ஒரு 1/2 கப்பு பால் இதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். இது வந்து காய வச்ச பால் தான். ஒரு தடவை காய வச்சு ஆற வச்சுனாலும் சரி, இல்லை காய வச்சோன்னா சூடாக இருக்கும்போது ஊற்றினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதும் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வாசனைக்கு ஏலக்காய் தூள் அது சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சை வந்து வறுத்து வச்சிருக்கோம், அது கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ கடைசியாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கன்சிஸ்டன்சி நமக்கு பாயாசது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு. இதுக்கு நீங்கள் வெல்லம் தவிர நீங்கள் சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாலை விட்டுட்டு சும்மா அப்படியே நீங்கள் தண்ணியில் மட்டும் கொதிக்க வச்சு கூட அப்படியே கூட வச்சுக்கலாம், பால் பிடிக்காதவங்க. இப்போ கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா நம்மளுடைய கொழுக்கட்டை பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்ததை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கொழுக்கட்டை பாயாசம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சூடாக பரிமாறுறதுக்கு இது சரியா இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. சப்போஸ் நீங்கள் வந்து செஞ்சு முன்னாடியே வச்சிடுறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போதான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இது வந்து அப்படி இறுக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ரவெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இப்படி சூப்பரான கொழுக்கட்டை பாயாசத்தை வந்து ரெடி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.